அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நித்தியம் டிவியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் முறையாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஏற்படுத்தின தேவாதி தேவனுக்கு முதலாவதாக என்னுடைய நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். கர்த்தரை நான் துதிக்கிறேன். அதற்கு பிறகு இந்த தொலைக்காட்சியை நடத்தி கொண்டு வருகிற அருமையான ஊழியக்காரர் அவர்களுக்கு நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த சேனலை இன்னும் ஆசீர்வதித்து அவர் மேன்மேலும் பெருகச் செய்வார் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, இந்த நித்தியம் டிவியின் வாயிலாக ஆண்டவரே உமது அடியானை நீர் நிறுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படுவீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு நன்றிப்பா. ஆண்டவரே ராஜா, இந்த வேளையிலப்பா எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமாக இருக்கிறோம். மாம்சம் சுயம் எல்லாம் அழியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அவன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் என்று ஆண்டவர் மோசேயின் வாயிலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற கிருபாசனத்தில் அவன் உள்ளே போய் அந்த பலியிடப்பட்ட காளை அந்த இரத்தத்தை எடுத்து அவன் அப்படியே அங்கே அந்த கிருபாசனத்தின் மேலே அவன் 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட காரியம் என்றால், எதற்கு அடையாளமாய் செய்யப்பட்ட, ஆண்டவர் ஏன் இதை செய்ய சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசு 7 இடங்களிலே தன் இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்க முடியும். வேதத்திலே புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது, சுவிசேஷ பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு 7 முறை தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. 7 இடங்களிலே 7 முறை தன் இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்க முடியும். அதற்கு அடையாளம்தான் இங்கே லேவியராகமத்தில் 7 முறை அவன் பிரதான ஆசாரியன் தெளிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இது எந்தெந்த முறையிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்று நாம் தியானிக்க போகிறோம். முதல் முறையாக அவர் இரத்தம் எங்கே சிந்தினார் என்று நாம் பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்திலே தான் முதல் முறையாக அவர் இரத்தம் சிந்தினார் என்று நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்பொழுது இதுதான் முதல் முறையாக இயேசு இரத்தம் சிந்தின இடம். அப்போ கெத்செமனே தோட்டம். அப்போ இந்த கெத்செமனே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது, கெத்செமனே என்ற வார்த்தைக்கு எண்ணெய் எடுக்கிற இடம் என்று அர்த்தம். ஆயில் பிரஸ், எண்ணெய் எடுக்கிற இடம் என்று அர்த்தம். அங்கே அந்த தோட்டத்தில் ஒரு எண்ணெய் எடுக்கிற ஒரு இடம் இருந்தது. எண்ணெய் எடுக்கிற ஆலை என்று சொல்வார்கள் இல்லையா, ஆலை இருந்தது. அதனால தான் அது பேர் கெத்செமனே தோட்டம் என்று சொன்னார்கள். அது தோட்டம் தான், ஆனால் அதில் எண்ணெய் எடுக்கிற ஒரு ஆலை இருந்தது. அங்கே தான் பாருங்கள், எண்ணெய் எப்படி எடுப்பார்கள்? எந்த எண்ணெய் எடுக்கணும்னாலும் அதை
அந்த விதையை என்ன பண்ணணும், கசக்கி அப்படியே அழுத்தணும் இல்லையா? அந்த விதையோ இல்லை தேங்காய் எண்ணெய்னா தேங்காயிலிருந்து இல்லையா, அப்புறம் எள்ளுனா எள்ளுலேருந்து, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே சரி, எப்படிப்பட்ட எண்ணெய் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது வந்து பிழியணும், அதை அழுத்தி பிழியப்படணும். அப்போது தான் அந்த எண்ணெய் வெளியே வரும் இல்லையா? அதே போல் தான் அங்கே ஒலிவ பழங்களை அவர்கள் பறித்து அதை நன்றாக பதப்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க, அந்த செக்கு மாதிரி இருக்கும், அதில் போட்டு அதை அழுத்துவார்கள். அதை நல்லா அழுத்தும் போது அந்த எண்ணெய் வெளியே வரும். எண்ணெய் வெளியே வரும்போது அது முதல்ல சிகப்பு நிறத்தில் தான் அது வெளியே வரும் என்று பார்க்க முடியும். அப்போது அப்படியே இயேசு நமக்காக அங்கே பிழியப்பட்டார், இயேசு நமக்காக அங்கே அழுத்தப்பட்டார், இயேசு நமக்காக அங்கே கசக்கி பிழியப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் பாருங்க, அந்த அளவுக்கு வியாகுலம் அவர் அடைந்தார், வேதனை அவர் அடைந்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மனிதன் வியாகுலப்படும் பொழுது அந்த இரத்த நாணங்களெல்லாம் வெடித்து வேர்வை வழியாக ரத்தம் வெளியே வருது. எந்த அளவுக்கு அவர் வியாகுலத்தை அனுபவித்திருப்பார், எந்த அளவுக்கு வேதனை அவர் அனுபவித்திருப்பார் என்று நாம் பார்க்க முடியும். அதனால்தான் வேர்வையின் இரத்தத்தின் பெருந்துளிகளை வேர்வை வழியாக ரத்தம் வந்து வெளியே விழுது. அங்கே அவர் ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். வேதனை, வியாகுலம், எதற்கு இதை அனுபவித்தார் என்று சொன்னால், நம்முடைய வியாகுலம் நம்முடைய வேதனை போக்குவதற்காக, நம்முடைய வேதனை நீக்குவதற்காக. பாருங்க, நம்மளும் சில நேரத்தில் வியாகுலம் அடைகிறோம். வியாகுலம்னா என்ன தெரியுமா? தாங்க முடியாத வேதனை, அளவுக்கு மிஞ்சின வேதனை தான் வியாகுலம். அதாவது நம்மளை கட்டுப்படுத்தவே முடியாது. சில துக்ககரமான காரியம் நடக்கும்போது, சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, சில பேர் நமக்கு விரோதமாக தீங்கு செய்து நம்மளை ஏமாற்றும் போது, அதெல்லாம் சில நேரத்தில் தாங்க முடியாத வேதனை. அது நம்மளால் அது மனதில் வந்து என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வியாகுலம். அது சரீரத்தை பாதிக்கும். அதையே நினைத்து உட்கார்ந்துருக்கும் போது சரீரத்தை அது பாதிக்கிறதா இருக்கிறது. அதனால்தான் பாருங்க, இயேசு அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பதற்காக, நாம வியாகுலப்படாமல் இருக்க, நம்ம வேதனை நீங்க சுகமா இருக்க, அவர் அங்கே வியாகுலப்பட்டார், வேதனை அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வியாகுலத்தில், எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் இயேசு உங்களை குணமாக்குவார். இயேசு உங்களை அந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்குவார். விசுவாசிங்க. அவர் அடைந்த வியாகுல யாருமே அடைய முடியாது. அப்படி அடைந்தாங்கன்னா உயிரோடே இருக்க முடியாது. இயேசு உயிரோடு இருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் தெய்வம். ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் அந்த அளவுக்கு வியாகுலம் அடைஞ்சு இரத்தத்தின் பெருந்துளிகளை வேர்வை வந்து விழுந்தா அவன் உயிரோடு இருக்க முடியுமா? இயேசு இருந்தாரே, அவர் தெய்வம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அதே சமயத்தில் அவர் எவ்வளோ 100% தேவனாக இருந்தாரோ, அதே போல் 100% மனுஷனாக இருந்தார். அதனால் அவருக்கும் வலிச்சிருக்கும், அவருக்கும் வேதனை நமக்கு இருக்கிறது போல தான் வேதனை. அவருக்கும் வலிச்சிருக்கும், அவருக்கும் எரிஞ்சிருக்கும், அவருக்கும் வேதனையாக இருந்திருக்கும். எல்லாமே மனிதன் உணர்கிற அத்தனை உணர்ச்சிகளும் அவருக்கும் இருந்தது. அதனால்தான் பாருங்க, அவர் அந்த வேதனை, அதனால்தான் பிதாவுக்கிட்ட ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன் அவருக்கு தெரியாதா? அதற்கு தான் அவர் வந்திருக்கிறார்னு தெரியாதா? அதற்கு தான் அவர் வந்த நோக்கமே அதற்கு தான் என்று தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் அப்படி ஜெபிக்கிறார்? மாம்சத்தில் இருந்தார். மாம்சம் பலவீனம் உள்ளது. அவர் நினைத்து பார்க்கிறார், தான் படப்போகிற பாடுகள், தான் படப்போகிற அவமானங்கள், தான் படப்போகிற நிந்தைகளை அவர் நினைத்து பார்க்கும்போது, நான் தான் இதை அனுபவிக்கணுமா? நான் தான் இதை செய்ய வேண்டுமா? ஆமாம், ஒரு தூதன் தோன்றினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். என்ன சொல்லியிருப்பான் அந்த தூதன்? நீங்க தான் செய்யணும், நீர் தான் செய்ய வேண்டும். மனிதனுக்கு மீட்பு வேண்டும் என்று சொன்னால், மனிதனுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால், மனிதன் மோட்ச வாழ்விலே சுகமாக இருக்க வேண்டும் என்றால், மோட்ச கதவுகள் திறக்க வேண்டும் என்றால், நீர் இதை செய்துதான் ஆக வேண்டும் ஆண்டவரே. அப்போது அவர் ஒப்பு கொடுக்கிறார், என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லும் போதே அங்கேயே ஜெயம் வந்து விட்டது. அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, கெத்செமனே தோட்டம்,
அவர் வியாகுலப்பட்ட இடம், அவர் பிழியப்பட்ட இடம், அவர் கசக்கப்பட்ட இடம். அதனால உங்கள் வியாகுலம் அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க என்பது அவருக்கு தெரியும். தாங்க முடியாத வேதனையா? யார்கிட்டயும் சொல்ல முடியலையா? இயேசு கிட்ட போய் சொல்லுங்க. நான் வேறு யார்கிட்டயும் சொல்ல முடியலங்க. சில பேர் சொல்லுவாங்க, விழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியலன்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கிறீங்களா? ஒண்ணுமே வாய் திறந்து பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் அமைதியா இருந்தாலும் பிரச்சனை. பிரியமானவர்களே, இயேசு உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை பார்க்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வியாகுலம் இன்றோடு நீங்கும். என்ன வேதனை உங்கள் சரீரத்தில் இருந்தாலும், என்ன வேதனை உங்கள் இருதயத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், எல்லா வேதனையும் இயேசு எடுத்து போடுவார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாய் அவர் எங்கே ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கும்பொழுது, 2ஆம் முறையாக அன்னா காய்பாவினுடைய சங்கத்திலே அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 67, 68 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26, 67, 68. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பாருங்க, நிந்தை. அப்போ அவரை அடித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நிச்சயமா ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்க பாருங்க, அவருடைய முகத்தை தான் குறிவைத்தார்கள். இங்க அவருடைய முகத்தில் தான் குறி. பாருங்க, 67ஆம் வசனம் பாருங்க. அப்போது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. அப்போ எல்லாமே முகம், அவருடைய முகத்தை தான் குறிவைத்தார்கள். இங்கே ஏன் அவருடைய முகம் குறிவைக்கப்பட்டு அது தாக்கப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய அவருடைய முகம் அங்கே விகாரமானது என்று பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? உன்னத பாட்டில் பாருங்கள், பூரண அழகுள்ளவர், கிச்சிலி மரமா, வெண்மையும் சிகப்புமானவராம், 16 பேரும் சிறந்தவராம். அவர் அவ்வளோ அழகு, அவள் அவ்வளோ அழகு. ஆனால் பாருங்க, இங்கே அவருடைய அழகெல்லாம் போச்சு. அவருடைய அழகு எல்லாவற்றையும் இழந்தவராய். ஏன்னா எத்தனை பேர் அரைஞ்சான்னு தெரியாது. அந்த சங்கத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 100கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் வந்து அரைஞ்சான்? எத்தனை பேர் வந்து கொட்டினான்? எத்தனை பேர் அடித்தான்? எத்தனை பேர் துப்பினாங்க? எப்படி இருந்திருக்கும் அவருடைய முகம்? கொஞ்சம் ஒரு 2 அரை அரைஞ்சாலே கண்ணம் வீங்கிடும் இல்லையா? 2 அரை பலார்னு அரைஞ்சாலே கண்ணம் வீங்கிடும். எத்தனை பேர் வந்து அரைஞ்சிருப்பான்? கண்ணம் எவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கும்? எத்தனை பேர் துப்பியிருப்பாங்க? எப்படி முகம் ஃபுல்லாக உமிழ்நீராக இருந்திருக்கும்? கொஞ்சம் நம்ம அந்த இயேசுவினுடைய பாடுகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கல் நெஞ்சமும் உருகிடும், எப்படிப்பட்ட கல் நெஞ்சமும் உடைஞ்சிடும். ஏன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறது யாரு? மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க இல்லையே. வானத்தையும் பூமியும் படைத்தவராச்சே, சர்வத்தையும் படைத்து ஆளுபவராச்சே. யாருக்காக பட்டுட்டு இருக்கிறார்? அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டதுக்காக வந்து இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. நமக்காக அனுபவிச்சுட்டு இருக்கிறார். நம்முடைய முகம் பிரகாசிப்பதற்காக அவர் அங்கே முகம் விகாரமாக்கப்பட்டது. இயேசுவா இது என்று சொல்லி அடையாளம் தெரியாத அளவுக்கு அவருடைய முகத்தை சிதைத்து விட்டார்கள். அவருடைய தாடியில் இருக்கிற அந்த முடியெல்லாம் பிடிச்சு இழுத்துட்டாங்க என்று சொல்லி நாம் ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அவருடைய தாடை மயிரெல்லாம் பிடித்து இழுத்தார்கள். வாசிக்கலாம் பாருங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அதுதான் அங்கே அதுதான் நடக்குது. இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அங்கே நிறைவேறுகிறது. நம்முடைய முகம் பிரகாசிக்கணும். நம்முடைய நாளைக்கு நம்ம 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும். நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கணும். நாம வெட்கப்படாமல் வாழணும். நாம மரியாதையோடு இருக்கணும்ன்றதுக்காக அங்கே அவர் அவமானத்தின் மேலே அவமானம், நிந்தையின் மேலே நிந்தை, உமிழ்நீரை துப்புறாங்க. எத்தனை பேர் துப்பனா, எத்தனை பேர் அரைஞ்சான், எத்தனை பேர் கொட்டினா, என்னென்ன கேள்வி கேட்டானுங்கன்னு தெரியாது. அவருடைய முகம் அங்கே சிதைக்கப்பட்டது, அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. 2ஆம் முறையாக அன்னா காய்பாவினுடைய சங்கத்தில் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய முகத்தின் மூலமாய் ரத்தம் சிந்தப்பட்டது. பாருங்க, தாடை மாதிரிலாம் பிடிச்சு இழுத்தா எப்படி வலிச்சிருக்கும்ல. ஒரு முடியும் இல்லை. அவர் சிலுவையில் தொங்கும்போது
அவருடைய தாடை மயிறு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் பிடிச்சு இழுத்து 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 எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும், எந்த அளவுக்கு வேதனை. சித்திரவதை செய்தார்கள் அவரை, சித்திரவதை செய்தார்கள் அவரை. அவர் ஒப்பு கொடுத்தாராம், அவர் ஒப்பு கொடுத்தார் நமக்காக. இன்றைக்கு பிரியமானவர்களை, தலை நிமிர்ந்து வாழ முடியலையா? தலை நிமிர்ந்து என்னால் 4 பேர் முன்னாடி நிற்க முடியலங்க. என் சொந்தக்காரங்களை முன்னாடி என் தலை நிமிர்ந்து வாழ முடியல. எனக்கு என்னுடைய உற்றார் உறவினர் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியல. வெட்கப்பட்டு நிற்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்கள் அழகு ஏதோ ஒரு விபத்துனால போயிடுச்சா? இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால உங்கள் அழகு போயிடுச்சா? உங்கள் முகத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க, இப்போ இப்படி ஆகிப்போச்சு என் நிலைமை. என்னுடைய முகத்தை நான் வெளியே காட்ட முடியவில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. உங்களை தலை நிமிர பண்ணுவார், உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வார். சங்கீதம் 34:5 நாம் பார்க்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கப்படாது. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது வெட்கப்படாது. ஏன் வெட்கப்படாது? உங்களுக்காக அவர் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக அவருடைய முகம் விகாரமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக அவருடைய முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை கைவிடுவாரா? நீங்கள் இயேசுவேன்னு நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரா? உங்கள் ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரா? உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணாமல் இருப்பாரா? நிச்சயமாய் செய்வார். விசுவாசிங்க, நிச்சயமாய் செய்வார், கண்டிப்பா செய்வார். அதுதான் பாருங்க, அண்ணா காய்பானுடைய சங்கத்திலே அவருடைய முகம் அப்படியே சிதைக்கப்பட்டது. இயேசுவா இது என்ற அடையாளம் தெரியாத அளவுக்கு அவருடைய முகம் அங்கே சிதைக்கப்பட்டது. இன்றைக்கு உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க செய்வார் பிரியமானவர்களே, நிச்சயமாய் செய்வார். நீங்க எந்த தலை குனிந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். தலை நிமிர்ந்து நீங்க வாழ்வீங்க. பயப்படாதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக உங்களுடைய முகத்தை சிதைக்க ஒப்பு கொடுத்தீரே, என்னுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும் ஐயான்னு கேட்கும்போது அவர் செவி கண்டிப்பா கொடுப்பா. உங்கள் ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். விசுவாசிங்க. அல்லேலூயா. 3ஆவதாக எங்கே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று நாம் பார்க்கும்பொழுது, அவரை வாரினாலே அடிப்பித்தார்கள். அப்பொழுது 3ஆம் முறையாக அவர் தமது இரத்தத்தை சிந்தினார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். வாரினாலே அடிக்கப்பட்ட போது இயேசு அங்கே ரத்தம் சிந்தினார் 3ஆம் முறையாக. ஏன்? அவருடைய சரீரம் அங்கே, இப்போது சரீரம் 2ஆம் முறையில் அவர் ரத்தம் சிந்தும் போது அவருடைய முகம், இங்கே அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. ரோமர்களுடைய வார், அந்த சவுக்கு இருக்கிறது, அது ரொம்ப பயங்கரமான ஒரு சவுக்கு. நம்ம பார்க்கறது போல இந்த பெரம்பு மாதிரி நீளமாக இருக்கலாம் இருக்காது. அது அப்படியே போகும், அப்படியே முதல்ல கைப்பிடி வரும், அதற்கு பிறகு அப்படியே அது கிளைகளாக பிரியும். ஒவ்வொரு கிளையிலும் எலும்பு துண்டுகள் இருக்கும். அதற்கு பிறகு அதை அந்த குண்டுகள், அந்த லெட் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மெட்டாலிக் பால்ஸ், உலோகத்தினால் ஆன அந்த பந்துகள் மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு அந்த நுனியிலே ஒரு கொக்கி இருக்கும். இப்படி கிளைகளாக அந்த புடியில இப்படி தொங்கும். அதை எடுத்து ஒரு மனிதனுடைய சரீரத்தில் அதை அடிக்கும் போது, வேகமாக அடிக்கும் போது போய் அப்படியே பதிஞ்சிரும். பதிந்து அதை வெளியே இழுக்கிற வேளையில் அப்படியே சதை, நரம்புகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு பீச்சி கொண்டு வரும். அப்படியே கிழித்து கொண்டு வரும் சரீரத்தை. அப்படியே ரத்தம் அப்படியே ஆறு போல ஊற்றப்படும். அந்த அளவுக்கு கிழிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ரத்தம் வராமல் இருக்குமா? எப்படி வரும்? அல்லேலூயா. இயேசுவை எத்தனை முறை அடித்தார்கள் என்று தெரியாது. இயேசுவை எத்தனை முறை அடித்தார்கள் என்பது தெரியாது. யூதர்களுடைய பழக்கத்தில் தான் 39 முறை அடிக்கணும். ரோமர்களுக்கு அந்த நெறிமுறைகள்லாம் தெரியாது. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்றார்கள் அவரை 40 முறை அடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி. 40 முறை அடித்தாலும் கொஞ்சம் நெஞ்ச அடியா? எப்படி இருந்துச்சு? அவருடைய முதுகு உழுந்த நிலம் போல மாறிவிட்டது. ஒரு நிலத்தை ஒரு விவசாயி உழுது கொண்டு போனால் அது எப்படி இருக்கும்?
அந்த மாதிரி அவருடைய முதுகு அப்படி கிழிக்கப்பட்டு எலும்புகள் தெரிகிற அளவுக்கு கிழிக்கப்பட்டிருந்தது அவருடைய முதுகு. எதற்கு தெரியுமா? நம்முடைய சரீரம் குணமடைவதற்காக, நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்காக அவருடைய சரீரம் அங்கே கிழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, வியாதி ரொம்ப கொடுமை. நீங்கள் எந்த விதமான வியாதியில் இருக்கிறீங்க, இயேசு உங்களுக்கு ரத்தம் சிந்தியிருக்கிறார். நீங்கள் எந்த விதமான வியாதியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், எந்த குணமாக்கப்பட முடியாத வியாதி என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்களா, இதில் இது ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, நாங்கள் எல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்து விட்டோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படியே தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்களா? குணமாக்கப்பட முடியாத வியாதியா? இல்லைன்னா விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையில் உட்காந்துருக்கிறீங்களா? அதாவது வியாதினால படுத்த படுக்கையில் உட்காந்துருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு சொல்லி முடியாத வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்கா? புற்றுநோய் மற்ற இந்த மாதிரி மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உங்களுக்கு இருக்கிறதா? ஐயோ நான் மரிச்சிருவனோ சொல்லி பயத்தில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை குணமாக்குவார். அல்லேலூயா. இயேசு உங்களை நிச்சயமாய் குணமாக்குவார். ஏன் தெரியுமா? அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக, சாதாரணம் அல்ல. எந்த அளவுக்கு நேசர், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காய் இறங்கி வந்து இந்த பாடுகளை படுறார். எதற்கு? நமக்காக. நம்முடைய சரீரம் சரியாகணும், நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்முடைய சரீரம் குணமடையணும் சொல்லி அங்கே அவருடைய சரீரத்தை கிழிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பாருங்க. அவர்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அவர்தான் உங்கள் படுக்கையை மாற்ற முடியும். அவர்தான் உங்கள் சரீரத்திலிருந்து வியாதியை குணமாக்க முடியும். அவர்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். உங்களை மறுபடியும் ஆரோக்கியமாக்க முடியும். அவரை நோக்கி பாருங்கள். இயேசு அந்த இரட்சகர், அந்த சிலுவையில மரித்த அந்த இரட்சகர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற அந்த இரட்சகரை நோக்கி பாருங்க. அவர் சிலுவையில மரித்து அப்படியே கல்லறைக்குள்ள போயிடல, அங்கிருந்து உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நீங்க நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டது. ஆனால் பாருங்க, இவ்வளவு ரத்தம் போனா ஒரு மனுஷன் எப்படி உயிரோடு இருப்பான்? இயேசு இருந்தார். அவர் தெய்வம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவருக்கும் வலிச்சிருக்கும். வலினா வலி, தாங்க முடியாத வலி, சாதாரண வலி அல்லது. சும்மா ஒரு பெரம்புல அடிச்சாலே, ஒரு ஸ்கேல்ல அடிச்சாலே வலிக்குது இல்ல? எவ்வளோ வலிக்குது. அவர் என்ன அடி அடிச்சாங்க, எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ எரிஞ்சிருக்கும், என்ன பாடு, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாடுகளை நமக்காய், எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பட்டிருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. எப்படிப்பட்ட வேதனையில் நீங்கள் இருந்தாலும் இயேசு உங்களை குணமாக்குவார். அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த ரத்தத்தை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தை உறுப்பில் பூசுகிறேன், பயன்படுத்துங்க. அதற்கு தான் அவர் ரத்தத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். பயன்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தை என் கிட்னியில் பூசுகிறேன், என் நுரையீரலில் பூசுகிறேன், என்னுடைய எந்த உறுப்பு செயல்படாமல் இருக்கிறது எல்லா உறுப்பிலையும் பூசுகிறேன். அந்த பொல்லாத வியாதியில் என்னோட சரீரத்தில் பூசுகிறேன். அது விலகி ஓடுறோம். அது நிற்க முடியாது. இயேசுவின் ரத்தம் மிகப்பெரிய ஆயுதம். சாத்தான் நடுங்குகிற ஒரு ஆயுதம். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்முடைய சரீரம் குணமாவதற்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. 3வது முறையாக அவரை வாரினால் அடித்த பொழுது இயேசு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை நாம் வருகிற வாரத்தில் பார்ப்போம். 3 பார்த்துருக்கிறோம் இல்லையா? இன்னும் 4 முறை இயேசு ரத்தம் சிந்தி, மொத்தம் 7 முறை அவர் ரத்தம் சிந்தினார். அதில் 3 பார்த்துருக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தினார். அண்ணா காய்பானு சங்கத்தில் அவர் ரத்தம் சிந்தினார். அவரை வாரினால் அடித்த போது ரத்தம் வெளிவந்தது. பிரியமானவர்களே, இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர்தான் தெய்வம். அவர் ஒருவர் தான் தெய்வம். இதை மாத்திரம் நீங்கள் விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கும்பொழுது நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எதுவாக இருந்தாலும் அது
அது உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் ஐயா. நீர் ரத்தம் எங்களுக்காய் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கெத்செமனே தோட்டத்தில் சிந்தினீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய மன வியாகுலமும் வேதனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டு விலக முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன வேதனை இருந்தாலும், என்ன வியாகுலம் இருந்தாலும் அது இப்போதே மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா. இந்த பொழுதும் ஆண்டவரே, அண்ணா காய்பாவின் சங்கத்தில் ரத்தம் சிந்தினீர், உம்முடைய முகம் சிதைக்கப்பட்டது. அப்படியாக முகத்தை காட்ட முடியாமல் தலை குனிந்து ஆண்டவரே அவமானத்தோடும் வெட்கத்தோடும் நிந்தையோடும் ஆண்டவரே அப்பா அழகெல்லாம் போய்விட்டது, என்னுடைய முகத்தின் அழகெல்லாம் போய்விட்டது என்று சொல்லி யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்களோ, ஐயோ இந்த அவமானம் என்னால் தாங்க முடியவில்லை, என்னாலே வெளியே தலை காட்டி நடக்க முடியவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே வேதனைக்குள்ளே இருக்கிறாங்களோ, அவர்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவர் முகமும் பிரகாசம் அடையட்டும். இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாரினால் அடித்த போது ரத்தம் சிந்தினீரே ஐயா, ரத்தம் சிந்தினீரே ஐயா. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரின் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் வெளியேறட்டும். எல்லா சரீரத்தில் இருக்கிற வியாதியும் வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்போது பார்க்கிறார்களோ, உம்மை மாத்திரம் உம்மை இயேசுவே இரட்சகராகி உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, குணப்படுத்தும் ஆண்டவரே, சுகமாக்கும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமான தெய்வீக சுகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தீரே, ஒவ்வொரு சரீரத்தையும் நீர் குணப்படுத்தும் ஆண்டவரே. முதுகிலிருந்து வழிந்த அந்த ரத்தம் ஒவ்வொரு மேலும் விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது அந்த எந்த வியாதியா இருந்தாலும் அது சரீரத்தை விட்டு ஓடி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சேனலை ஆசீர்வதிங்க, நித்தியம் டிவி ஆசீர்வதிங்க, இன்னும் பெருக பண்ணும் ஆண்டவரே. நடத்துகிற அருமையான ஊழியக்காரை ஆசீர்வதிங்க, கூட வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க, எல்லாரும் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெருக பண்ணும் ஆண்டவரே. இன்னும் அநேக பேருக்கு உடைய சுவிசேஷ ஒளியை கொண்டு செல்லுகிற ஒரு மிகப்பெரிய கருவியாக நீர் பயன்படுத்துகிற உடைய அன்பின் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 கோடா கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லார் மேலும் பலமான தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தருடைய கரம் உங்களை காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.